பிரதி பிரதம செயலாளர் ஆலடியாளர்களே, பிரதி பிரதம செயலாளர்களுக்கான அதாவது டாக்டர்ஸை தவிர மற்ற எல்லா சர்வீஸும் வேலை செய்கிறது உயிரற்ற கோவைகளோட அவைகள் கோவையிலோடு தான் வேலை செய்வினோம். ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் நம்பி தரப்போகிறது உயிருள்ள உத்தியோகத்தர்களைத்தான் தாரோம். இந்த அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலே அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இந்த ஒரு அரசியல் தலையீடு எடுத்த ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கிறேன். இதில் எந்த ஒரு அரசியல் தலைவர் கனவேர் நீங்கள் இந்த அரசாங்கம் வந்துடாவிட்டால் இதில் இருக்கிற கனவேர் நீங்கள் சாரதியலாக வந்திருக்க முடியாது. அவை நீங்கள் அதை பெருமைப்படணும். இந்த அரசாங்கம் வந்தபடியாக தான் எங்களுக்கு இது கிடைத்திருக்கிறத நீங்கள் அதை பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு 5 மாவட்டம் இருக்குது. கூடுதலாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் ஈடுபடுகிறாங்க. தொழில்நுட்பவியலாளர் சேவைக்கு எங்களுக்கு 68 வெற்றிடங்கள் இருந்தன. 68ம் தரப்பட்டது அனுமதி. ஆனால் எங்களுக்கு வந்ததே அதில் 34 பேர் நினைக்கிறேன் அந்த எஸ்ஓஆரில் அடிப்படையில். அதிலும் 4 பேரோ 2 பேர் கடமை ஏற்கவில்லை. இரண்டாவது வேறு மாவட்டத்துக்கு செல்லுபடி பண்ணுறதுக்காக செய்யுது. ஆனால் என்ன கூடுதலானவர்கள் இந்த யாழ்ப்பாணத்திலேருந்து தான் மற்ற மாவட்டத்துக்கு அனுப்ப வேண்டியது. மற்ற எங்கிட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில் விட தொழில்நுட்பவியலாளர்கள் சேவை மற்ற மாவட்டங்கள்லாம் தேவை. ஏன்னா பாரிய குளங்கள் இருக்கிறதெல்லாம் மற்ற மாவட்டங்கள் தான். அவையோ கட்டாயம் அது போக வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் நீங்களும் நாங்கள் தொழிலுக்கு எடுபடுகின்ற பொழுது நாங்கள் தகுந்த பொழுது இலங்கை நெப்பகத்திலுமே சேவை செய்ய வேண்டிய ஒரு இருக்குது. இது எங்களுக்கு இலங்கை நெப்பகத்திலும் சேவை செய்ய வேண்டிய தேவை இல்லை. வட மாநிலத்தில் கேம் சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. அவை அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய தேவையை சிறப்புட செய்ய வேணும். மற்றவர்களுக்கு மேலதிகாரிகளுக்கு நீங்கள் நல்ல விசுவாசமாக இருக்க வேணும் என்று கேட்டு, அது மாத்திரமல்ல எங்களுடைய யுவதிகள், வீடுகளில் இருக்கின்ற பெண்கள் இன்றைக்கி இந்த போதைப் பொருளுக்கு இரையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவன் நாங்களும் இதை கண்மூடி வாய்மூடி கொண்டு இருந்தமா இருந்தால், அது அனுர தோழர் சொன்னார் ஒரு இடத்துல, விசேடமாக மல்வத்து பீடாதிபதிகள் சந்திக்க போகிற நேரத்தில் அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும் தானே சரியான முறையில். நான் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தோம். அந்த உலகத்தை அந்த கதவுகளை திறக்கின்ற போது உள்ளுக்கு இருக்குது கருப்பு உலகம் உண்டு. இந்த வகையில் வடக்கு மாகாணம் என்பது ஒரு சாரதித்துவம் சார்ந்து அல்லது சாரதியம் சார்ந்து ஒரு வினைத்திறனான மாகாணத்தின் இயக்கத்துக்கு துணை போவதற்கான அடிக்கல்லானது இன்றைய நாள் புதிதாக நாட்டப்படுகின்றது என்கின்ற நம்பிக்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் தான் இந்த நியமனங்களில் எந்த ஒரு கட்டத்திலும் கூட நாங்கள் தலையிடவில்லை. இப்பொழுது பிரதி பிரதம செயலாளரை கூட கேட்டிருந்தேன், யாராவது தலையிட்டிருந்தார்களா என்பது தொடர்பாக கேட்டபொழுது அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள், அவ்வாறாக எதுவும் இடம்பெறவில்லை. ஆகவே இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த தொழிலுக்கு 100% தகமை உடையவர்கள் அல்லது அதற்கு மேலான தகமை உடையவர்கள், காலத்தின் காரணமாக இந்த தொழிலுக்கு வந்திருப்பவர்கள். உங்களை முற்றாக நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செயற்பாட்டை மிகவும் பற்றுறுதியோடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கு இருக்கின்ற இந்த கொலனைசேஷன் ஆபீசர்ஸ், இவர்களினுடைய பங்கு மிக முக்கியமானது.